வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர ஆட்சியில் இந்தியாவின் முதலாவது முதலீட்டு திட்டம் விரைவில் ஆரம்பம். சட்டத்தின் முன் நிரூபிக்கப்பட வேண்டிய ராஜபக்சர்களின் குற்றங்கள் அனுரவுக்கு சவால். நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் விபத்து. வவுனியாவில் கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் முற்றுகை. மாகாண மட்டத்தில் புதிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவுகள். பிரேசிலை உலுக்கிய கொடூர விபத்து, 32 பேர் வரை பலி. ஜெர்மனியில் இடம்பெற்றுள்ள கார் விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையுடன் இணைந்து மக்களுக்கு அரசு சேவைகளை வழங்குவதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபடவுள்ளது. இதன் ஒரு கட்டமாக இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயற்படுத்தவுள்ளது. அடுத்த மாதம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் செய்தபோது இந்தியா மேற்கொண்ட வெற்றிகரமான மக்களை மையமாக கொண்ட டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் முயற்சிகளுக்கு உதவ இந்தியா தயாராக இருப்பதாகவும் இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவாக செயல்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஹேரத் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ள கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு சவால் விடுத்துள்ளார். இதன்பொழுது தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் தற்பொழுது பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. 2029 ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய் இன்று அரசாங்கத்துக்கே வினையாக மாறியுள்ளது. குறுகிய அரசியல் மாற்றத்துக்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வது முறையற்றதாகும் எனவும் மேலும் இதன்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ளது. நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் நேற்றிரவு செங்குத்தான வளைவு ஒன்றில் லொரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மண்மேட்டில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியாவிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரியில் திடீரென ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் லொரியில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவ்வீதியில் அதிகமாக வெளிமாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இதனால் சிறிய வாகன சாரதிகள், இந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், வீதியோரங்களில் தொழில் புரிவோர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை, போலீசார் மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் கனரக வாகனங்கள் இங்கு செல்லாமல் தடுப்புகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். வவுனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் பல காலமாக சூட்சுமமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. குறித்த முற்றுகை நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது கசிப்பு உற்பத்தி நிலையத்தை நடத்தி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 1,50,000 மில்லி லீட்டர் கோடா மற்றும் 1,50,000 மில்லி லீட்டர் வடி ஆகியன மீட்கப்பட்டுள்ளதுடன் 1,00,000 ரூபாய் பெறுமதியான கசிப்பு உற்பத்தி உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரை நேற்று வவுனியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து குறித்த நபரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை பல இளைஞர்கள் குறித்த பகுதியில் கசிப்பை அருந்திவிட்டு அப்பிரதேசத்தில் அசம்பாவிதங்களில் ஈடுபடுவதுடன் கடந்த காலங்களில் அப்பகுதியில் உள்ள நீரேந்து பிரதேசங்களுக்கு நீராட சென்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் குற்ற செயல்களை குறைப்பதற்காக மாகாண மட்டத்தில் புதிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவுகள் அமைக்கப்படவுள்ளன. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒன்று என்ற அடிப்படையில் கொழும்பு குற்றப்பிரிவின் மாதிரியாக இந்த பிரிவுகள் அமைக்கப்படவுள்ளன. அத்துடன் அவை பாரிய குற்றங்களை விசாரிக்கும் மற்றும் மாகாண மட்டத்தில் சிறப்பு விசாரணைகளை நடத்தும் பணிகளை நிறைவேற்றும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த போலீஸ் பிரிவுகளை உருவாக்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 9 மாகாண போலீஸ் பிரிவுகளும் ஒரு மூத்த பிரதி போலீஸ் அதிபர் மேற்பார்வையின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. அவரை 9 பிரிவுகளில் ஒட்டுமொத்த பொறுப்பாளராக இருப்பார் எனவும் இந்த பிரிவுகள் முதன்மையாக தீர்க்கப்படாத வழக்குகளை தீர்ப்பது, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குதல், போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பிற கடுமையான குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்தும் எனவும் மனித கடத்தல் போன்ற சில மாகாணங்களில் அதிகமாக நடைபெறக்கூடிய சில குற்றங்களையும் குறித்த பிரிவினர் விசாரிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு பிரிவுக்கும் சொந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் மாகாணங்களின் மக்கள் தகவல்களை வழங்க முடியும் என அமைச்சர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார். இந்த பிரிவுகள் 2025 ஜனவரி முதல் செயற்படவுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரேசிலின் மினாஸ் ஜெரைஸ் மாகாணத்தில் பேருந்து, பார ஊர்தி மற்றும் கார் ஆகிய வாகனங்கள் ஒன்றுக்கொன்று மோதியதில் குறைந்தது 32 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து நேற்றைய தினம் லாஜின்கா என்ற நகரில் ஏற்பட்டுள்ளது. வாகனங்களின் மோதலின் விளைவாக அந்த இடத்தில் பாரிய தீ விபத்து ஒன்றும் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன்பொழுது பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 32 பேர் வரை பலியாகியுள்ளதோடு 13 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் விபத்துக்குள்ளான பேருந்தில் 45 பயணிகள் இருந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் மாக்டேபர்க் நகரின் கிறிஸ்துமஸ் சந்தை கூட்டத்திற்குள் நுழைந்த காரில் மோதியதில் பலியானோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்வடைந்துள்ளது. அத்துடன் விபத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கிறிஸ்துமஸ் சந்தைக்குள் அதிவேகமாக நுழைந்த BMW கார் பொதுமக்களை மோதியதிலே இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காரினை செலுத்தி சென்ற சவுதி அரேபியாவை சேர்ந்த 50 வயதான நபர் திரும்பி வந்து போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் இருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் 60 முதல் 80 பேர் வரை காயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரு குழந்தை உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தானது ஒரு திட்டமிட்டு நடாத்தப்பட்ட தாக்குதல் என ஜெர்மன் நாட்டின் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளமை தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரை அந்நாட்டு தரப்பிலிருந்து வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.